Hello students, good evening to all. Welcome everyone to my channel Centum. ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நான் போடுற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்திங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டுக்கு உண்டான டேர்ம் ஃபஸ்ட்டு செகண்ட் லெசன் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷரில் உள்ள புக் பேக் சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம் வித் சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஓகேயா, ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸில் ஃபஸ்ட் ஃபார்ம் லெட்டர் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் ஒனோட ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஏ, ஸ்டாப் மூவிங். அண்ட் செகண்ட் ஒனோட ஆன்சர் போத் பி அண்ட் ஏ அண்ட் பி, அதாவது டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் அண்ட் ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம். ஸோ ரெண்டுமே வந்து ஆன்சர், அதாவது சி ஆப்ஷன் போத் ஏ அண்ட் பி. தேர்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து அதுவும் போத் ஏ அண்ட் பி தான், அதாவது பாஸ்கல் அண்ட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. NM பவர் -2 அப்படின்னு போட்டிருந்தா ஸோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேயா, அடுத்தது த வேல்யூ ஆஃப் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி காலம், அதாவது ஏ ஆப்ஷன். அண்டு ஃபிஃப்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா டி ஆப்ஷன், ஆல் தி அபவ். சிக்ஸ்த் ஒனுக்கு வந்து கிரீஸ், ஏ ஆப்ஷன். செவன்த் ஒனுக்கு வந்து பி, பாய்ஸ். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா fill in the blanksல ஃபர்ஸ்ட் ஒன், the pressure of a liquid column increases with the depth of the column. ஓகேயா, increases, INCREASES, increases. அடுத்தது பார்த்திங்க செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா hydraulic lift works under the principle of Pascal's law, PASCAL apostrophe போட்டு S போட்டுக்கோங்க and then LAW, Pascal's law. நான் இது சொல்ல புக் எடுத்து பென்சில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே மார்க் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன், அதாவது த ப்ராப்பர்ட்டி ஆஃப் டேஷ் ஆஃப் எ லிக்விட் சர்ஃபேஸ் எனேபிள்ஸ் த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் டு மூவ் அப்வர்ட் இன் பிளான்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் அதோட ஆன்சர். ஃபோர்த் ஒன் வந்து எ சிம்பிள் பேரோமீட்டர் வாஸ் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டட் பை டாரிசெல்லி. நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் லெட்டரில் தேர்ட் ரோமன் லெட்டர் ஸ்ட்ரெயிட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இஃப் ஃபால்ஸ் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரூ, செகண்ட் ஒன்னும் ட்ரூ, தேர்ட் ஒன்னும் ட்ரூ, ஃபோர்த் ஒன்னும் ட்ரூ. அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்லைட்லி கிரேட்டர் தென் த ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸோ இதுக்கு வந்து ஃபால்ஸ் ஆன்சர். ஸோ இந்த கிரேட்டருங்கிற இடத்துல நீங்கள் அதை எடுத்துகிட்டு லெஸ்ஸர், LESSER, லெஸ்ஸர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது சிக்ஸ்த் ஒன் ட்ரூ, செவன்த் ஒன் ட்ரூ, எயித் ஒன் ட்ரூ. ஸோ இந்த லெசனில் ஒரே ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அந்த கிரேட்டருக்கு பதிலாக நீங்கள் லெஸ்ஸர்னு எழுதிக்கோங்க. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அட் ரெஸ்ட், அதுதான் அதோட ஆன்சர். கைனட்டிக் ஃப்ரிக்ஷன், அது பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன் மோஷன், ஸோ நகர்ந்து போயிட்டுருக்கக்கூடியது தான் நம்ம கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ரோலிங் ஃப்ரிக்ஷன், லீஸ்ட் ஃப்ரிக்ஷன், சீக்கிரமாக வந்து உருண்டுட்டு போயிடும் இல்லையா, ஏதாவது இப்போ பால் போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் அது ரோல் ஆகி போயிடும், அதனால் ஃப்ரிக்ஷன் வந்து அவ்வளோ தேவைப்படாது. ஸோ அதனால் ஆன்சர் வந்து லீஸ்ட் ஃப்ரிக்ஷன். அடுத்தது ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த லிக்விட் லேயர்ஸ், அதாவது லிக்விட் லேயர்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஸ்லைடிங்னா அப்படியே நம்ம சர்க்கிளாக போயிருக்கோம் இல்லையா, நம்ம பார்க்கில் போகும்போது போவீங்க இல்லையா, ஸோ அதை தான் வந்து ஸ்லைடிங்னு சொல்கிறது. அது மேலே ஏதாவது ஒரு பென்சிலோ இதை பாக்ஸ் இதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா ஸ்லைட் ஆகி போகிறது, ஸோ ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பேரோமீட்டர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அதோட ஆன்சர். அண்ட் இன்க்ரீசிங் ஏரியா ஆஃப் கான்டாக்ட், செகண்ட் கொஷினோட ஆன்சர் வந்து இன்க்ரீசஸ் ஃப்ரிக்ஷன். தேர்ட் வந்து டிக்ரீசிங் ஏரியா ஆஃப் கான்டாக்ட், இதோட ஆன்சர் வந்து டிக்ரீசஸ் ஃப்ரிக்ஷன். ஃபோர்த் ஒன் வந்து லூப்ரிகன்ஸ், அதோட ஆப்ஷன் வந்து ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். இர்ரெகுலர் சர்ஃபேஸ், அதோட ஆன்சர் வந்து காஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகேயா, 4 1 5 2 3 இந்த பியோட இதுக்கு, ஏவோட இதுக்கு 4 3 2 5 1. ஓகேயா, ஓகே. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் ஃபிஃப்த்து, கம்ப்ளீட் த அனாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் இன் எ த்ரெட், அதாவது இங்கே ஒரு இதுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டு அது என்ன ஃப்ரிக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அண்ட் பால் பேரிங் வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ், அது வந்து வெயிட் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. அண்ட் அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆஃபர்ட் பை லிக்விட் தரக்கூடிய அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து பயான் ஃபோர்ஸ், BUOYANT, பயான் ஃபோர்ஸ். ஓகேயா, ஓகே. நியூமரிக்கல் சம் பார்ப்போம்.
A stone weighs 500 N. Calculate the pressure exerted by it if it makes contact with the surface of area 25 centimeter square அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டோன் வந்து 500 நியூட்டன் வந்து அதோட வெயிட் இருக்குது. அண்ட் அதோட ப்ரெஷர் வந்து எந்த அளவுக்கு எக்ஸர்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட சர்ஃபேஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி. இப்போ அதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், வெயிட் ஆஃப் எ ஸ்டோன் வந்து எஃப் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கணும். அதாவது அது ஃபோர்ஸ் இல்லையா? ஸோ அது வந்து 500 அப்படிங்கிறது தான் அதோட இது கொடுத்துருக்காங்க வேல்யூ. ஏரியா வந்து ஏ, அது வந்து 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 25 × 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர். அதாவது சென்டிமீட்டர் ஸ்கொயர்லேருந்து நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது மேலே வந்து -4ன்னு எழுதிக்கணும். ஓகே, அதோட யூனிட்டை. அடுத்தது ப்ரெஷர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர் P = F/A, அதான் ஃபார்முலா. F வந்து 500 அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. A வந்து 25 × 10⁻⁻4. ஓகேயா? ஸோ இந்த 25யும் 500யும் நம்ம 25 டேபிளாலே கேன்சல் பண்ணலாம். ஸோ 25 வந்து 1 டைம்ஸ் வரும் அண்ட் 500 வந்து 20 டைம்ஸ் 25 டேபிளில். ஓகேயா? ஸோ அப்போ மேலே 20 ஆயிரும், கீழே இது வந்து 1 டைம் ஆயிரும். கீழே 10⁻⁻4 இருக்குது. இது அப்படியே மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த -4 வந்து அப்படியே பாசிட்டிவ் சிம்பிள் ஆயிரும். நியூமரேட்டரில் போகும்போது நமக்கு பாசிட்டிவ் ஆயிரும் மல்டிப்ளையில். அப்போ ஆன்சர் என்னது? ப்ரெஷர் P = 20 × 10⁻4 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இல்லைன்னா எப்படி எழுதிக்கலாம்? ஸோ ப்ரெஷருக்கு வந்து 2 இது இருக்குது, பாஸ்கல்னு இருக்குது, நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ P = 20 × 10⁻4 PA அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேயா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 7th Roman letter அசர்ஷன் அண்ட் ரீசன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப் நைவ்ஸ் ஆர் யூஸ் டு கட் த வெஜிடபிள்ஸ். ரீசன் வந்து ஷார்ப் எட்ஜஸ் எக்ஸர்ட் மோர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ, ரெண்டுமே வந்து கரெக்டு. அண்ட் ரீசன் வந்து கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏ. ஓகேயா? அடுத்தது செகண்ட் ஒனுக்கு ப்ராட் ஸ்ட்ராப்ஸ் ஆர் யூஸ்ட் இன் பேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் வந்து ப்ராட் ஸ்ட்ராப்ஸ் லாஸ்ட் ஃபார் லாங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ and reason is the correct explanation of assertion. ஓகேயா? ஸோ பிங்கிறது ஆன்சர், சாரி இதுதான் ஆன்சர், பட் the reason is not the correct explanation of assertion. ஓகேயா? அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் slides easily on the surface of water. ஸோ ரீசன் வந்து வாட்டர் ஸ்லைடர் எக்ஸ்பீரியன்சஸ் லெஸ் பயான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பி. போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ பட் த ரீசன் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஸோ இது ரெண்டுமே பி ஆன்சர், ஃபஸ்ட் ஒனுக்கு மட்டும் ஏ. ஓகேயா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி give 2 examples to verify that a force changes the shape of a body அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. அதாவது when you squeeze a sponge, when you pull a rubber band. ஓகேயா? ஸோ இதுதான் அதோட ஆன்சர். 8th Roman letter first one. நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் வந்து ஸ்க்வீஸ் பண்ணும்போது அதில் இப்போ தண்ணி இருக்குது அப்படின்னா அது வெளியில் வரும் இல்லையா? அதே போல் வென் யூ புல்ல ரப்பர் பேண்ட் வந்து இழுத்தீங்க அப்படின்னா ஸோ அது விரிவடையும். ஸோ இது ரெண்டுமே வந்து அது 2 ரீசன். ஓகேயா? அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஷின் give 2 examples to verify that a force tends to change the static condition of a body அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆன்சர் வந்து a rest rubber ball begins to move when a force applied on it. Second point, player applies a force on the stationary football while taking a penalty kick in football match, so it moved towards the goal. Okay, see இது வந்து second point. Okay, next இது பார்த்தீங்க அப்படின்னா third question, how do you feel when you touch a nail immediately after it is hammered into a wooden plank? Whyன்னு கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the nail becomes hot due to friction changes kinetic energy to heat energy. ஸோ நெயில் வந்து நம்ம ஹேமரில் இது பண்ணும்போது அது ஹாட் ஆயிரும் இல்லையா? சூடு ஆறுனதுனால எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன்னா உராய்வு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஃப்ரிக்ஷனால் கைனட்டிக் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆயிடுது. ஓகேயா? நெக்ஸ்ட் 4th one,
how does the friction arise between the surfaces of two bodies in relative motion அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா the force of friction is arised by the interlocking of the irregularities of the two surface அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ the force of friction ரெண்டு இதோட force of frictionும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்லாக் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு சர்ஃபேஸ்க்கும் நடுவில் அதுவும் இர்ரெகுலராக வந்து இன்டர்லாக் ஆயிடுது. ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன், நேம் டூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விச் ஹெல்ப் டு மெஷர் த ப்ரெஷர் ஆஃப் ஃப்ளூயிட். ஸோ ஏதாவது ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா மேனோமீட்டர் அண்ட் ப்ரெஷர் காஜ். ஓகேயா, இது வந்து PRESSURE ப்ரெஷர், GAUGE காஜ். ஐ திங்க் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் உங்கள் எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து கிளியராக எழுதுறதுக்கு முயற்சி செய்கிறேன். ஓகேயா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 6th கொஷின், டிஃபைன் ஒன் அட்மாஸ்பியர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து the pressure exerted by the mercury column is considered as the pressure of magnitude 1 atmosphere. அதாவது 1 ATM. ATMனு போட்டால் ஆட்டம் கிடையாது, அட்மாஸ்பியர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 7th ஒன், why are heavy bags provided with the big broad straps அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 7th ஒன்னோட ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது. For giving less pressure on the shoulders by providing a larger area of contact with the shoulder. அதாவது நம்ம ஷோல்டரில் பேக் போடும்போது நம்மளுக்கு வலிக்காமல் இருக்கிறதுக்காகவும் லெஸ் ப்ரெஷருக்காகவும் குறைந்த அழுத்தம், அந்த அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் அந்த பெரிய ஸ்ட்ராப் வந்து நமக்கு பேக்கில் வந்து கொடுக்குறாங்க. ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன், ஹவு டஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் ஹெல்ப்ஸ் எ பிளான்ட். அது பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 16 இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 16 எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும். அந்த பேராகிராஃபில் செகண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இது எழுதிக்கோங்க. இன் பிளான்ஸ் வாட்டர் மாலிகூல்ஸ் ரைஸ் அப் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். சைலம் டிஷ்யூஸ் ஆர் வெரி நேரோ வெசல்ஸ் ப்ரெசன்ட் இன் பிளான்ஸ். ஓகேயா, அண்ட் கண்டினியூட்டியாக வரக்கூடிய இந்த வாட்டருங்கிற இந்த வேர்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட்டு எழுதிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து 2 ஸ்டார் போட்டுட்டு 2 பாயிண்ட்டை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது ஈஸியாக உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேயா, so water molecules are absorbed by the roots and these vessels help the water to rise upward due to capillarity action which is caused by the surface tension of water. Okay students, so இந்த மாதிரி 2 பாயிண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் அந்த ஆன்சர் எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா which has greater viscosity, oil or honey, வைன்னு கேட்குறாங்க. ஸோ ஆயில்க்கா இல்லை ஹனிக்கா எதுக்கு வந்து அதிகமான விஸ்காசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஹனி ஹேஸ் கிரேட்டர் விஸ்காசிட்டி. ஹனிக்கு தான் வந்து விஸ்காசிட்டி அதிகமாக இருக்குது. ஏன், எதனால், ரீசன் என்ன அப்படின்னா திக்கர் லிக்விட்ஸ் ஆர் மோர் விஸ்கஸ் தேன் தின்னர் லிக்விட்ஸ். தின்னர் லிக்விட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா ஆயில், பால், இதெல்லாமே தண்ணி, சாரி ஆயில் கிடையாது, தண்ணி, பால் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தின்னர் லிக்விட்ஸ். திக்கர் லிக்விட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஹனி, ஆயில் இதெல்லாமே வந்து திக்கர் லிக்விட்ஸ். ஸோ இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா விஸ்கஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதில். ஓகேயா, ஸோ ஆஸ் ஹனி ஹேஸ் மோர் விஸ்காசிட்டி, மோர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் பி ஆக்டிங் ஆன் இட். ஸோ அதிகமான உராய்வு திசை வந்து அதில் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஓகேயா, ஸோ அதனால தான் ஹனிக்கு வந்து விஸ்காசிட்டி பவர் வந்து அதிகமாக இருக்குது கம்பேரிங் டு தின்னர் லிக்விட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 9th Roman letter, answer briefly. Define friction, give 2 examples of the utility of friction in day to day life அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் அண்ட் ப்ரீஃப்லியில் ஃப்ரிக்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கணும். ஓகே, அதோட டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இதே மாதிரி நீட்டாக எழுதினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃப்ரிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஃப்ரிக்ஷன் இஸ் a force that slows down moving objects or prevents stationary objects from moving அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரிக்ஷனுங்கிறது ஒரு உராய்வு இல்லையா. ஸோ ஓடிட்டு இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லோ பண்ணும். அதே போல் ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது அமைதியாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு 2 எக்ஸாம்பிளும் இருக்குது. ரைட்டிங் ஆன் த பேப்பர் வித் எ பென் இஸ் ஈஸி டியூ டு ஃப்ரிக்ஷன். உங்களுக்கு இது புக்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் எனி ட்ரூ நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பேப்பரில் வந்து நம்ம எழுதுகிறோம் இல்லையா பென் யூஸ் பண்ணி. ஸோ நமக்கு எழுதும் போது எப்படி ஈஸியாக இருக்கிறது அப்படின்னா டியூ டு த ஃப்ரிக்ஷன். அண்ட் we can hold objects in our hand due to friction. ஸோ ஏதாவது இப்போ நம்ம ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரிக்ஷன்னால தான் நம்ம ஒரு பொருள் வந்து டச் பண்ணி எடுக்கிறோம். ஓகேயா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் எனி 3 ways ஆஃப் மினிமைசிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
using lubricants அது அந்த டாபிக் போட்டுட்டு these are applied forces to reduce friction between the surfaces. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில், wax, grease and castor oil. Next, second topic, with the help of polishing the surface, we sprinkle fine powder on the carom board and then we polish its surface to make smooth so that the striker slides easily on the surface. And third topic பார்த்தீங்க அப்படின்னா by using ball bearing, we use lead shots in bearing of a cycle hub because rolling friction is smaller than sliding friction. So in the three ways the minimizing friction. Second question, 9th Roman letter. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் 9th Roman லெட்டரில் தேர்ட் ஒன், ஸ்டேட் பாஸ்கல்ஸ் லா அண்ட் மென்ஷன் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதோட ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 15 and 16 இருக்குது. ஓகே, 15 பேஜில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட், அதாவது இந்த ஆன்சர் இருக்குது இல்லையா, பாஸ்கல்ஸ் லா, இந்த ஹெட்டிங்கில் கீழே பார்த்திங்க அப்படின்னா இங்கே லாஸ்ட் ஒரு பேராகிராஃப் இருக்குது, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க, அந்த 4 லைன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேஜ் டேர்ன் பண்ணிவிட்டு இங்கே மேலே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாஸ்கல்ஸ் லா இருக்கும், அதாவது அந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து 9th Roman லெட்டரில் தேர்ட் ஒன்னோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், வை இஸ் அ பால் பேரிங் யூஸ்ட் இன் அ சைக்கிள் ஹப் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சைக்கிள் அதாவது பின்னாடி பேக் வீலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பால் பேரிங் மாதிரி உங்கள் சைக்கிள் டயரில் வந்து அது அப்படியே உராய்ந்துட்டே வரும், ஃப்ரிக்ஷன் ஆகிட்டே வரும். ஸோ அது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 18 இருக்குது. ஓகேயா, 18ங்கிறது இந்த பேஜில் இந்த பேராகிராஃப். அதாவது எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லைன் எழுதிக்கோங்க, அதாவது லெட் ஷாட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த பேரிங் ஆஃப் எ சைக்கிள் ஹப் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் எழுதணும். சின்ஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்மாலர் தேன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ஸ்லைடிங் இஸ் ரீப்ளேஸ்டு பை ரோலிங் வித் த யூசேஜ் ஆஃப் பால் பேரிங் அப்படின்னு எழுதணும். அதாவது லெட் ஷாட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன், அதாவது சைக்கிள்ங்கிறது ரோல் ஆகிட்டு தான் போகும் இல்லையா, ஸோ அது வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை வந்து ஸ்மாலராக இருக்குது, குறைவாக இருக்குது. ஓகேயா, ஸோ ஸ்லைடிங் இஸ் ரீப்ளேஸ்டு பை ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஓகேயா, ஸோ ஸ்லைட் ஆகக்கூடாது இல்லையா, ரோலிங் தான் ஆகணும். ஸோ அதனால் அந்த லெட் ஷாட்ஸ், அதாவது அந்த பால் பேரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேயா, ஸோ பேஜ் நம்பர் 18 இருக்குது இந்த ஆன்சர். லாஸ்ட் இந்த கிளாஸரிக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த 4 லைன்ஸ் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எழுதிட்டு ஃபார் த சேம் ரீசன் எழுதக்கூடாது. ஓகேயா, இது எழுத வேண்டாம். லெட் ஷாட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் பேரிங் ஆஃப் சைக்கிள் ஹப் அப்படின்னு எழுதிட்டு சின்ஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்மாலர் தென் அந்த பாயிண்ட் அப்படியே கண்டினியூட்டி பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து 10th Roman letter டீட்டெயில்டு ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், ஃப்ரிக்ஷன் இஸ் அ நெசசரி ஈவல் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 17 and 18 இருக்குது. ஓகே, இங்கே இருக்குது இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குது இல்லையா, இதிலேருந்து அப்படியே எழுதிக்கணும். ஃப்ரிக்ஷன் இந்த இஸ் நெசசரி ஃபார் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதிலேருந்தே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே 1 2 3 4 5 ஸோ டீட்டெயில்டு ஆன்சர் அப்படிங்கிறதுனால ஸோ நீங்கள் இது ஃபுல்லாகவே எழுதணும். அண்ட் அதே போல் பேஜ் டேர்ன் பண்ணிவிட்டு இந்த டிஸ்அட்வான்டேஜஸும் எழுதணும். ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் அதோட என்ன சொல்கிறது, அந்த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இது ரெண்டுமே எழுதணும், ப்ளஸ் ஃப்ரிக்ஷனுடைய டெஃபினிஷன். ஸோ இந்த 3மே வந்து கண்டிப்பாக எழுதிக்கணும் டீட்டெயில்டு ஆன்சர் அப்படிங்கிறதுனால. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஒன், கிவ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் ஈச் வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஜ் நம்பர் வந்து 17 இருக்குது. ஓகே, இந்த இது டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அதாவது இந்த பேஜ். ஓகேயா, ஸோ இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன் கேன் பி கிளாஸிஃபைட் இன்ட்டு 2 பேசிக் டைப்ஸ், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அடுத்து ஸ்டார் போட்டுட்டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன அந்த 3 லைனு, அதுக்கப்புறம் கைனட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஒரு ஸ்டார் போட்டுட்டு இந்த 4 லைன்ஸ் எழுதுங்க. அண்ட் இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆக டிவைட் ஆகும் இல்லையா, ஸ்லைடிங் அண்ட் ரோலிங் சொல்லி கைனட்டிக்கில் 2ஆக டிவைட் ஆகும். ஸோ அது ஒரு ஸ்டார் போட்டு ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனையும் அண்டு ரோலிங் ஃப்ரிக்ஷனை வந்து ஸ்டார் போட்டு இன்னொன்று இது எழுதிட்டு லாஸ்ட்டில் ஒரு 3 லைன்ஸ் இருக்குது. ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை விட குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து லாஸ்ட் பாயிண்ட்டாக நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க் கண்டென்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கிவ்
describe an experiment to prove that friction depends on the nature of surface அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 16 இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஜ் தான், இந்த விஸ்கஸ் இருக்குது இல்லையா, விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆர் விஸ்காசிட்டி, இதில் இருக்க ஆன்சர். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஆக்டிவிட்டி இதுதான் கேட்குறாங்க. ஸோ ப்ரொசீஜர்னு போட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப் எழுதிக்கோங்க. டேக் ஏ ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லிக்விட் இதெல்லாம் எழுதிட்டு அடுத்தது அப்சர்வேஷன்னு போட்டுட்டு இந்த ஈச் லிக்விட் மூவ்ஸ் வித் எ டிஃப்ரெண்ட் ஸ்பீட், அதிலிருந்து கீ ஃப்ளோஸ் வெரி ஸ்லோலி, இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப்சர்வேஷன். ஓகேயா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபரன்ஸ் பிட்வீன் த லேயர்ஸ் ஆஃப் த லிக்விட், இதிலிருந்து இந்த லிக்விட் லேயர்ஸ் வைல் தே ஆர் இன் மோஷன், இது வரைக்கும் இன்ஃபரன்ஸ். அவ்வளோதான், இந்த இதுதான் வந்து ஆன்சர். ஸோ எப்படி அதை பிரித்து எழுதலாம் அப்படின்னா ப்ரொசீஜர், அப்சர்வேஷன் அண்ட் இன்ஃபரன்ஸ், இந்த மாதிரி எழுதினீங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ எங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் ஹவு ஃப்ரிக்ஷன் கேன் பி மினிமைஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 18 இருக்குது. ஸோ பிஃபோர் பேஜ் இந்த ஃபுல் இதுவே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இது மட்டும் இன்க்ரீசஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஸோ இதை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு எழுதலாம், அதாவது யூஸிங் லூப்ரிகன்ஸ். நான் ஏற்கனவே ஒரு கொஷினில் வந்து நம்ம இதில் பார்த்துருப்போம், இந்த மினிமைசிங் ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, 3 ways ஆஃப் மினிமைசிங் ஃப்ரிக்ஷன். ஸோ அதே ஆன்சர் கூட நீங்கள் இதை படித்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ இதுக்கும் அது வந்து யூஸ் ஆயிரும். ஓகேயா. ஸோ இந்த 4th ஆன்சரும் இந்த 3rd ஆன்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இதை அங்கே பார்த்தீங்கன்னா ஆனால் என்ன கொஞ்சம் டீட்டெயில்டாக எழுதுவீங்க, இது டீட்டெயிலுங்கிறதுனால கொஞ்சம் இந்த லைன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ அது பாயிண்ட் போட்டு எழுதுனீங்கன்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். அதாவது யூஸிங் லூப்ரிகன்ஸ் இந்த இதிலேருந்து ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லூப்ரிகன்ஸ் ஃபில்லேருந்து செகண்ட் பாயிண்ட்டை எழுதிக்கோங்க. ஸோ இது ஒரு டாபிக் ஆச்சு. அடுத்த பால் பேரிங்கில் அதே போல் இது ஒரு பாயிண்ட்டாகவும் இது ஒரு பாயிண்ட்டாகவும் எழுதினீங்க அப்படின்னா ஸோ 4 பாயிண்ட் ஆச்சு. ஓகேயா. ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நீங்கள் இதை கூட ஸ்ப்ளிட் பண்ணி இன்னொரு பாயிண்ட்டை எழுதிங்க அப்படின்னா ஸோ 5 பாயிண்ட்ஸ் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 5 மார்க் கண்டென்ட் ஆயிரும். ஓகேயா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா describe an experiment to prove that the pressure in liquid increases with the depth அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேஜ் நம்பர் 15 இருக்குது. அண்ட் இந்த டயக்ராம், ஸோ இந்த ஆக்டிவிட்டி தான் வந்து அதுக்கு உண்டான ஆன்சர். அது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் போட்டுக்கோங்க. அந்த முன்னாடி 3rd ஒனில் பார்த்த மாதிரியே ப்ரொசீஜர் போட்டுட்டு டேக் ஏ பிளாஸ்டிக் பாட்டில், பஞ்ச் 3 holes, இதிலேருந்து இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வரைக்கும் அப்சர்வ் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர், அது வரைக்கும் ப்ரொசீஜர். அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட்டு கண்டினியூட்டியாக வரக்கூடிய வாட்டர் ஃப்ரம் த லோயஸ்ட் ஹோல், இதெல்லாமே வந்து இன்ஃபரன்ஸ். அந்த 4 லைன் லாஸ்ட், இந்த 4 லைன் வந்து இன்ஃபரன்ஸ். கண்டிப்பாக இந்த டயக்ராம் வந்து கண்டிப்பாக வரைஞ்சிருக்கணும். 5 மார்க் கண்டென்ட்னால டயக்ராம் வரைஞ்சிருக்கணும். அண்ட் அதே போல் இது லாஸ்ட் இந்த 3 லைன்ஸ் வந்து ரீசன் இல்லை ரிசல்ட், எப்படி வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஃபைனல் ரிசல்ட். உங்களுக்கு வந்து ஏன் வந்து இந்த டெப்த் ஆஃப் பாயிண்ட் வந்து என்ன ஏரியா காமிக்குது, வித்தியாசமாக காமிக்குது இல்லையா. கீழே ஹோல் போட்டால் கீழாகவே போகுது, அதுக்கு கொஞ்சம் மேலே ஹோல் போட்டால் மேலேருந்து ஃப்ளோ ஆகி வர மாதிரி வருது, ரொம்பவே மேலே ஹோல் போட்டிங்க அப்படின்னா மேலேருந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வருது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் காமிக்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டி. ஸோ அழகாக ப்ரொசீஜர், இன்ஃபரன்ஸ், ரிசல்ட்டு, இந்த மாதிரி டயக்ராம் இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். எப்போவுமே டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ், அதாவது ஹெச்ஓடி ஹாட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கொஷின்ஸை. ஒய் இஸ் நாட் அட்வைசபிள் டு யூஸ் அ ஃபவுண்டைன் பென்ஸ் வைல் ட்ராவலிங் இன் அன் ஏரோப்ளேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏரோப்ளேனில் போகும்போது ஃபவுண்டைன் பென்ஸ், அதாவது ஹீரோ பென்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்களா, அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் இந்த மாதிரி நீட்டாக எழுதிக்கோங்க. ஃபவுண்டைன் பென்ஸ் ப்ரெஷர் பேலன்சஸ் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அட் sea level. Since it decreases with an increase in height above sea level, the pressure inside the pen turns greater and it starts leaking. ஸோ இட் இஸ் நாட் அட்வைசபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிக்ரீசஸ் ஆகுது இல்லையா, இன்க்ரீஸ் ஹைட் ஆக 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 அதோட இது வந்து ப்ரெஷர் வந்து உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுத்தம் அதிகமாகி லீக் ஆக ஆரம்பிச்சிடும், இங்க் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் அந்த ஃபவுண்டைன் பென்ஸ், அதாவது இங்க் பென்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஒன் ஈஸி, இங்கே இருக்க ஆன்சர். இந்த ஃபஸ்ட்டு இந்த இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி ஆஃப் மேக்கிங், இதை மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு எஸ் ட்ரைபோமீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ஈஸ் போட்டுக்கணும். ஈஸ் எ ஸ்பெஷல் டிவைஸ் டு மெஷர் த மேக்னிடியூட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் டைரக்ட்லி அப்படின்னு சொல்லி எழுதணும். சரியா, அதாவது எஸ் ட்ரைபோமீட்டர், இந்த இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் இதை எழுதணும்.
அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வித்யா ஃபீல்ஸ் தட் மெர்க்குரி இஸ் காஸ்ட்லி, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மெர்க்குரி ஷி வாண்ட்ஸ் டு யூஸ் வாட்டர் as a barometric liquid. Explain the difficulty of constructing a water barometer. ஸோ வாட்டர் பேரோமீட்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வித்யா ஃபீல் பண்ணுறா அப்படிங்கிறத இந்த கொஷினோட மீனிங். ஸோ இதுக்குண்டான ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம். Mercury is commonly used in barometers because of its high density, means the height of the column can be reasonable size to measure atmospheric pressure. Second point என்ன அப்படின்னா a barometer using water for instance would need to be 13.6 times taller than a mercury barometer to obtain the same pressure difference. Third point, this is because mercury is 13.6 times more dense than water. ஸோ மெர்க்குரி எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், லேபில் காமிச்சிருப்பாங்க. இல்லைனாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது அதுவும் வாட்டர் மாதிரி தான், அங்கேயும் எங்கேயும் ஒட்டாது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில்வர் கலரில் அது ஒரு மெட்டல். ஓகேயா, ஸோ வாட்டரை விட அது அதிகமான ஒரு திக்னஸ் கொண்டது. 13.6 டைம்ஸ் வந்து திக்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான், ஃபைனலைஸாக எல்லாமே முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. அண்ட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷரோடைய புக் பேக் சொல்யூஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். 8th ஸ்டாண்டர்ட் கொண்டான போர்ஷன் இது, டேர்ம் ஃபஸ்ட்டில். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அடுத்த லெசன் கொண்டான இதை வந்து நான் புக் பேக் சொல்யூஷன்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், see you on the next video. Bye ma.